தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ற பயம்தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர உண்மையில் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மக்களுக்கான நல்ல திட்டங்களைத்தான் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள். இது தேர்தலுக்காக அல்ல, மக்களுக்காக. ஏனென்றால் எப்பொழுது அறிவிப்பு வந்தாலும் ஏதாவது ஒரு தேர்தல் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால இது நெடுநாளைய திட்டம். பல நாட்கள், ஏறக்குறைய அரை நூறாண்டுகளாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சட்டம் இது இன்று நிறைவேறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே போல தமிழகத்தில் இன்றைய தினத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதற்கு பல்வேறு கருத்துக்கள் உலா வருகிறது. பசுமை தீர்ப்பாயம் ஏன் திறப்பதற்கு ஆதரவு தெரிவித்தது என்றால், கொடுக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில், திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில், அதிகாரிகளிடமிருந்து கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் திறக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். உச்சநீதிமன்றமும் அதை இன்று ஆமோதித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இது முழுமையாக தீர ஆலோசித்து இதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாலும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பட்சத்தில், தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழுவதுமான பலனை கொடுக்காத பட்சத்தில் அந்த ஆலைகள் நிச்சயமாக ஊக்கப்படுத்த முடியாது என்பதுதான் எனது கருத்து. அதனால் அரசாங்கம் இன்று உண்மையிலேயே எவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது என்பதை ஆதாரமாக திரட்டி அதை வழக்காடு மன்றத்தில் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே நாம் போகும் பொழுதெல்லாம் எதிர்த்து போராடுபவர்களைப் போல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த ஆலையினால் நாங்கள் பலன் பெற்று வந்துடும், ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் சிறு தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு இதில் பணி இல்லாமல் போய்விட்டது என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் அவர்களின் கோரிக்கையையும் மனிதாபிமானத்தோடு அவர்கள் அணுக வேண்டும். சென்னை தியாகராய நகரில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அப்போது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். இது குறித்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.